அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அஃப்னா ஆல் இன் ஒன் சேனல். இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி ஒரு சிம்பிளான கருவாட்டு குழம்பு சிம்பிளான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. எனக்கு சாலை கருவாடு தான் கிடச்சி. நான் அந்த சாலை கருவாடை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு 2 வாழைக்காய் எடுத்து அதை நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு அரைமுறி தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு 10 காணும் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு மண் சட்டிக்கு நான் மாற்றி வச்சுட்டு அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தக்காளி, முருங்கைக்காய், அந்த வாழைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வாழைக்காய் போட்டால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதையும் கரைச்சி அதில் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கேன், அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி வேணும்னா ஊற்றிட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கலந்து எடுத்ததுக்கப்புறமா உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா கருவாடில் உப்பு இருக்கும் ஆல்ரெடி. இதை நான் கேஸ் ஸ்டவ் அடுப்பில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம கருவாடை சேர்த்துக்கலாம். கருவாடை சேர்த்ததுக்கப்புறமா கொதித்ததுக்கப்புறம் தான் கருவாடு சேர்க்கணும், இல்லைன்னா கருவாடு பொடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கிளறி அதை நல்லா இதாக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி இதை நம்ம கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் போட்டு நல்லா இந்த கருவாடெல்லாம் முருங்கைக்காய் எல்லாம் அதுக்கப்புறம் உப்பு எனக்கு கம்மியாக இருந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். பார்த்து உப்பு சேருங்க. என்ன கருவாடாக இருந்தாலும் பார்த்துட்டு உப்பு அதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சு நல்லா முருங்கைக்காயும் தக்காளி அந்த வாழைக்காயெல்லாம் வெந்ததுக்கப்புறமா சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான ஒரு கருவாட்டு குழம்பு தான். டேஸ்ட்டோ அடிப்பொலி. எப்படியும் 2 பாத்திரம் சோறு சாப்பிட்லாம். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா அந்த குட்டி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.